கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஐக்கிய உபவாச ஜெப ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளதுமாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நாம் தியானிக்கும் போது, அதன்படி செயல்படும் போது அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை பேச போகிறது. ஹல்லேலூயா. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடந்து போற ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க கலங்கி கொண்டிருக்கீங்க. எப்போ இதுக்கெல்லாம் முடிவு வரப்போகிறது என்று சொல்லி காத்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க துக்கத்தின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கீங்களா? அந்த துக்கத்தின் பாதைக்கு ஆண்டவர் முடிவை கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க பலவீனத்தின் பாதையில நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கீங்களா? இந்த பலவீனத்தின் பாதையிலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முடிவை கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இல்ல நீங்க அற்ப காலமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் நீங்கள் இருக்கீங்களா? இந்த அற்ப காலத்திற்கும் ஆண்டவர் முடிவை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை பாழாக்கின, உங்களை வேதனைப்படுத்தின, உங்களை துக்கப்படுத்தின, உங்களை கண்ணீர் விட செய்த, உங்களோடு போராடின எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் முடிவை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தானியேல் 5ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அதற்கு முடிவு உண்டாக்கினார். ஹல்லேலூயா. எதற்கு முடிவு உண்டாக்கினார்? உங்களை பாழாக்க நினைச்ச, உங்களை அழிக்க நினைச்ச, நீங்க துக்கத்தோட இருக்கணும்னு நினைச்ச எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் முடிவு உண்டாக்கி விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி நீங்க அழ வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க துக்கத்தோடு இருக்கிறத, கண்ணீரோடு இருக்கிறத ரசிக்கிற தேவன் அல்ல, அவர் கண்ணீரை துடைக்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. மார்த்தாலும் மரியாளும் தன் அருமையான சகோதரன் லாசரு மரித்து போனதை ஹல்லேலூயா அவர்கள் ஹல்லேலூயா இழந்து போனதுனால அழுது கொண்டிருந்தார்கள், துக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல வந்த போது என்ன செய்தார் தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு அவர்கள் துக்கத்தை பார்த்து ஹல்லேலூயா கண்ணீர் விட்டார். பிரியமானவர்களே, உங்களுடைய துக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிற தெய்வம் அல்ல இயேசு. எனக்கு நீ ஏதாவது செய்தால்தான் உன் துக்கத்தை மாத்துவேன், நீ எனக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணினாதான் நான் உன் துக்கத்தை மாத்துவேன் என்று சொல்லி உன்னிடத்துல எதையாவது கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வம் அல்ல அவர். உன்னோடு கூட இருந்து உன் துக்கத்தை பார்த்து உனக்கு கண்ணீர் விட்டு ஹல்லேலூயா ஒரு அழுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அழுகிறது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனையில் இருக்கு முடிவு கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். மார்த்தாள் மரியாள் போய் ஹல்லேலூயா லாசருவு கல்லறை காட்டின போது இயேசு என்ன செய்தார் தெரியுமா? லாசருவே வெளியே வா என்று சொல்லி செத்து போன 4 நாள் நாறி போன லாசருவின் பிணத்தை பார்த்து சொன்னார். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட லாசரு, நாறி போன லாசருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு முடிவை கொடுத்து ஹல்லேலூயா அங்கு ஒரு உயிர் மீச்சை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. மார்த்தாளும் மரியாளுடைய முகத்துல மகிழ்ச்சியை கட்டளையிட்டார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் ஹல்லேலூயா உங்களை முகத்துல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறார். அது துன்மார்க்கனுக்கு முடிவும் உங்களுக்கு ஹல்லேலூயா சமாதானமா இருக்கும் என்று சொல்லி சங்கீதம் 37:37 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆகையால கவலைப்படாதீர்கள். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அதற்கான முடிவுக்காக காத்து கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், முடிவு உனக்கு சமாதானம், ஆனா
துன்மார்க்கனுக்கோ அது அழிவு. ஹalleluya, ஹalleluya. ஆம், நீங்கள் ஆமோஸ் 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது. ஆமென், ஹalleluya. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை அழுத்தி கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் முடிவு காலத்தை கட்டளையிட்டார். காத்திருந்தீர்கள் அல்லவா? ஜெபித்து கொண்டிருந்தீங்கல்ல? ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் அழுது கொண்டிருந்தீங்கல்ல? எப்பொழுது ஆண்டவரே என் பிரச்சனைக்கு முடிவு வரப்போகிறது, இந்த போராட்டத்துக்கு முடிவு வரப்போகிறது, எனக்கு எப்பொழுது விடுதலைக்கு ஹalleluya எனக்கு நீங்க கொடுக்க போகிறீர்கள் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கீங்கல்ல? கர்த்தர் சொல்லுகிறார், ஹalleluya, இஸ்ரவேலுக்கு முடிவு காலத்தை நான் உண்டாக்கி விட்டேன். ஆமென், ஹalleluya. உன்னை அழுத்தி கொண்டிருந்த எல்லாவற்றுக்கும் முடிவு காலத்தை கொடுத்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கிற காலத்துக்குள்ள கொண்டு போக போகிறார். ஹalleluya, ஹalleluya. பாருங்க, ரூத்து புஸ்தகத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ரூத்து ஒரு மோவாபிய பெண். ஹalleluya. இவ யூத குலத்துல இருக்கிற எலிமெலேக்கின் பிள்ளைய இளைய மகனை திருமணம் செய்து கொண்டார். எலிமெலேக்கும் இழந்து போனார்கள். அவர் 2 பிள்ளைகளும் இறந்து போனப்போ பாருங்க, இவள் தன் மாமியாருடைய நகோமியோடு கூட இவள் பெத்தேலுக்கு திரும்ப வரும்போது இவள் மோவாபிய பெண்ணாய் இருக்கிறதுனால அங்க இருக்கிற யூத ஜனங்கள் இந்த மகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவளுடைய நடக்கைகளையும் அவளுடைய வாழ்க்கையையும் அவர்கள் தவறாய் பேசினார்கள். பிரியமானவர்களே, அங்கே அவளுக்கு ஒரு அங்கீகரிப்பு இல்லாமல் அவளை எல்லோரும் அற்பமாய் நடத்தினார்கள். ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ன பண்ணினார் தெரியுங்களா? அவர் ஹalleluya மோவாபிய பெண்ணாகிய அவளுக்கு அந்த யூத குலத்திலேயே போவாஸ் என்ற ஹalleluya ஒரு அருமையான ஒரு ஹalleluya தேவ மனிதனை அவருக்கு வாழ்க்கை துணையாய் கட்டளையிட்டார். ஹalleluya அவளுடைய குணத்தையும் அவளுடைய நடக்கையும் அவளுடைய தேசத்தையும் அவளுடைய இனத்தையும் குறித்து தவறாய் பேசின அந்த ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக ரூத்தை கர்த்தர் ஹalleluya அற்பமாய் நினைக்கப்பட்ட ரூத்தை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ரூத் 3ஆம் அதிகாரம் நீங்கள் 11ஆம் வசனத்துல, இப்போது மகளே பயப்படாதே, ஓ ஹalleluya நீ குணசாலி என்பதை இந்த ஜனத்தார் எல்லோரும் அறிந்து கொள்ளுவார்கள். ஹalleluya எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஹalleluya அற்பமாய் நினைக்கப்பட்ட அந்த தேசத்துல கர்த்தர் ரூத்தை ஹalleluya அதிசயமாய் ஹalleluya அந்த ஜனங்களுக்கு முன்பாகவே ஒரு அழகான ஆசீர்வதிக்கப்பட்ட போவாஸ் என்ற ஒரு மனிதனை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த போவாசுக்கும் ரூத்துடைய வம்சத்துல பிறந்தவர் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரியமானவர்களே, ஹalleluya அவளுடைய அற்ப காலத்துக்கு கர்த்தர் முடிவை கொடுத்து ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அவளுடைய வாழ்க்கையில ஆரம்பித்தார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களை பலர் அற்பமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி இன்றைக்கு கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைக்க போகிறார். பிரியமானவர்களே, இந்த ரூத்துடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்ப காலத்துக்கு முடிவை கொடுத்து அவளுக்கு ஒரு மேன்மையான காலத்துக்கு ஆண்டவர் கொண்டு வர வல்லமையுள்ளவராய் இருந்தது போல இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் அற்ப காலத்துல இருக்கிற இந்த காலத்துக்கு நான் முடிவை கொடுத்த ஹalleluya ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்பேற்பட்ட துக்கத்துல இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை கணவனை குறித்து கலங்கி கொண்டிருக்கீங்களா? மனைவியை குறித்து கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஐயோ என் குடும்பம் பிரிந்து போனதே என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? பிள்ளைகள் பாழாய் கிடக்கிறார்களே என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? பிள்ளைகள் வாழ்க்கையில நல்லது நடக்கவில்லை என்று கலங்கி கொண்டிருக்கீங்களா? எதுவாய் இருந்தாலும் என் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் நான் முடிவை கொடுக்க போகிறேன். ஹalleluya நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அதே ஹalleluya 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள்
இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. தெளிந்த புத்தியாயிருங்க. உங்களுக்கு முடிவு வந்துடுச்சு. ஹalleluya. சத்துருவுக்கு முடிவு வந்துச்சு. ஆனா இப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுங்களா? நீங்க தெளிந்த புத்தியாய் இருக்கணும். எந்த குழப்பத்தின் மத்தியில நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் தவறானதா இருக்கும். ஆனால் நீங்கள் ஜெபத்தோடு ஜாக்கிரதையாய் நீங்க தெளிந்த புத்தியோடு இருக்கும்போது ஆண்டவர் ஹalleluya உங்க முடிவை ஆண்டவர் சமாதானமா மாத்தி துன்மார்க்கனுக்கு அது அழிவாய் மாற்றி கொடுப்பார். பிரியமானவர்களே, உங்களை வேதனைப்படுத்தினவர்களுக்கு என்ன காரியம் நடக்கும் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 6:8 சொல்லுகிறது, உங்களை வேதனைப்படுத்தின அத்தனை காரியங்களுக்கும் சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு. ஹalleluya ஹalleluya. உங்களை முள்ளு போல குத்தி கொண்டு இருந்தது அல்லவா? உங்களை களைகளை போல உங்கள் வாழ்க்கையில அது இருந்ததல்லவா? உங்கள் நிலங்களை அது பாழாக்கி கொண்டிருந்தது அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்துருடைய எல்லா கிரியைகளையும் நான் சுட்டெரிக்க போகிறேன். ஆமென். ஹalleluya ஹalleluya. உங்க குடும்ப வாழ்க்கையை பாழாக்கி வைத்தான் அல்லவா? உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை பாழாக்கி வைத்தான் அல்லவா? உங்க வாழ்க்கையை அவன் பாழாக்கி வைத்தான் அல்லவா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ தெளிந்த புத்தியுள்ளவளாய் இருந்து நீ ஜெபம் பண்ணி நீ ஜாக்கிரதையாய் இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த முள்ளையும் இந்த களைகளையும் கர்த்தர் இந்த நாளிலே சுட்டெரிக்கும்படியாய் அதற்கு முடிவை கொடுக்க போகிறார். ஹalleluya ஹalleluya. எதை குறித்து கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. யோவான் 19:28 நீங்கள் வாசித்து பெறுகின்றார், எல்லாம் முடிந்தது என்று நம்முடைய ஹalleluya ஆண்டவராகிய இயேசு சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, என்ன முடிந்தது? ஆமென். ஹalleluya. அதே 1 கொரிந்தியர் 15:24 சொல்லுகிறது, அவனுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் பரிகரித்துக் கொண்டார். என்ன? ஹalleluya. அவன் உங்களை அழுத்தி கொண்டிருந்தான் அல்லவா? உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான் அல்லவா? உங்களை துரைத்தனப்படுத்தி கொண்டிருந்தான் அல்லவா? உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்தான் அல்லவா? அவன் உங்களுடைய ஹalleluya உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருந்தான் அல்லவா? எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் என் ஆண்டவர் உரித்து கொண்டு பரிகரித்து கொண்டு அவனை சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிரியமானவர்களே, அவனுக்கு ஒரு முடிவை கொடுத்தார். ஹalleluya. எல்லாவற்றையும் சிலுவையிலே நம் ஆண்டவராகிய இயேசு செய்து முடித்து விட்டார். ஆமென் ஆமென். ஹalleluya. ஆகையால நீங்கள் அழ வேண்டாம், நீங்கள் கண்ணீரோடு இருக்க வேண்டாம், நீங்கள் துக்கத்தோடு இருக்க வேண்டாம். விசுவாசத்தோடு இந்த தேவ செய்தியை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இன்றைக்கு நீங்கள் கடந்து போற இந்த பாதையில என் ஆண்டவர் ஹalleluya உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். ஹalleluya ஹalleluya. உங்கள் துக்க காலத்துக்கு முடிவு வந்து விட்டது. பிரியமானவர்களே, நல்ல நல்ல செய்திகளை நீங்கள் கேட்க போகிற சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்கள் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நடக்க போகிறது. ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். எந்த ஒரு காரியத்திலும் குழப்பம் அடைந்து பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டு ஜெபம் பண்ணாமல் வேதம் வாசிக்காமல் நடக்கிற துக்கத்துக்கெல்லாம் ஆண்டவரை பழிச்சாற்றாமல் முறுமுறுக்காமல் புலம்பாமல் அவிசுவாசம் படாமல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இன்னும் ஜெபத்தை அதிகமாக்கி ஹalleluya ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஹalleluya பிரச்சனைகள் சூழ்ந்த போது ஹalleluya ஆனால் அவர்களை பாருங்க தைரியமாய் வைராகியமாய் முன்ன இருந்த வைராகியத்தை விட ஹalleluya இன்னும் அதிகமாய் வைராகியமாய் இருந்த போது 7 மடங்கு அக்கினியில போட்டார்கள். அந்த 7 மடங்கு அக்கினிக்குள்ள போட்ட போது இயேசு ஹalleluya 4வது நபராய் அவர்கள் மத்தியிலே உலாவினது போல ஹalleluya அந்த அக்கினிக்கு முடிவை கொடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு மேன்மையை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, அவர்களை ஒன்று சேதப்படுத்தவில்லை. ஏன் தெரியுமா? ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு ஹalleluya முடிவு சமீபமாயிற்று, பிரச்சனைக்கு எல்லாம் சமீபமாயிற்று என்ற ஒரு தெளிந்த புத்தி இருந்தது. ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். நீங்களும் இப்ப கடந்து போற இந்த பாதையில இன்னும் ஜெபிங்க. நல்ல தெளிந்த புத்தியில இருங்க. பிசாசுடைய எண்ணங்களுக்கும் அவன் சிந்தைகளுக்கும் அவன் செயல்களுக்கும் நீங்கள் கீழ்ப்படியாமல் ஆண்டவரை சார்ந்திருந்து அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆமென். ஹalleluya ஹalleluya. இதுவரை உங்கள்
உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எதுவுமே நடக்கவில்லைன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் எல்லாவற்றையும் சமீபமாக்கிட்டாரு. சந்தோஷமான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரப்போகிறது. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுக்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொன்னவர் இந்த நாளில உங்க பிள்ளைங்க ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கிறது, இதுல ஒரு முடிவு வந்தா நலமாயிருக்குமே என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவரே கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ஆண்டவரை சிக்கப்பட்டு கிடப்பார்கள் என்றால், ஆண்டவரே அப்பா அதுக்கு எப்போ முடிவு வரும் என்று சொல்லி காத்து கொண்டிருப்பார்கள் என்றால், நீதிக்காய் காத்து கொண்டிருப்பார்கள் என்றால், நியாயத்துக்காய் காத்து கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தர் நீர் அவர்களுக்காய் வழக்காடி ஒரு முடிவை கொடுத்து உடைய பிள்ளைகளுடைய அலைச்சல்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா துக்கத்துக்கும் வேதனைகளுக்கும் எல்லா பலவீனங்களுக்கும் ஒரு முடிவை கொடுத்து உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ சமாதானத்தை கட்டளையிட போகிறதற்காய் நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால என் அன்பு சகோதர சகோதரிகளும் இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.